பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவு தங்களுக்கு சாதகமாக அமையவில்லை என்கிற அச்சத்திலும் ஐயப்பாட்டிலும் என்டிஏ கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா அவர்கள் மௌரியா ஹோட்டலில் தங்கியிருந்து சில ரகசிய திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதே வேளையில் வைஷாலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவிஎம் மெஷின்கள் பாதுகாக்கக்கூடிய இடத்தில் திடீரென மின்சாரம் தடைபடுகிறது. அங்கே அந்த அறைகளுக்குள் யாரெல்லாமோ சென்று வருகிறார்கள். ஒரு வாகனம் திடீரென அங்கிருந்து கிளம்பி செல்கிறது. இது மிகப்பெரிய சந்தேகங்களை கிளறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அதிகப்படியான தொகுதிகளை நாம் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்கிற திட்டத்தோடு அமித்ஷாவும் கூட்டமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அமித்ஷா, மோடி, ஞானேஷ்குமார் இவர்கள் இணைந்து ஓட்டுக்கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை இளைஞர்களுக்கு முன்பாக, பீகார் மக்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை அனல் பறந்த பிரச்சாரம் இரண்டு கூட்டணிகளுக்கு மத்தியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு, பீகாரை யார் கைப்பற்றப் போகிறார் என்பதனை இந்த காணொலியில் பார்ப்போம். வழக்கத்துக்கு மாறாக பீகார் எலெக்ஷனுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவில் அதிகப்படியான வாக்கு சதவீதம் பதிவாகி இருந்தது. பெண்கள் அதிகமாக ஓட்டளிச்சிருந்தாங்க. இது வழக்கமாகவே எல்லா மாநிலங்களிலையும் எப்படி பார்க்கப்படும் என்றால், அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்திற்கு, அரசியல்வாதிகளுக்கு எதிரான சவுட்டடியாக பார்க்கப்படும். ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையாக இது பார்க்கப்படும். பீகார்லையும் மகாகட்பந்தன் கூட்டணி அதைத்தான் சொன்னாங்க. இது தேஜஸ்வி யாதவ் முதல்வர் ஆகிறதுக்காக மக்கள் முன் வாக்களிச்சிருக்கிறாங்க, அதுதான் இது வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவில் அவர்கள் பெண்களுக்கு, அதுவும் 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் கொடுத்திருப்பதாக கள நிலவரங்கள் எல்லாம் சொல்லுச்சு. அதனுடைய அடிப்படையில் பெண்கள் எல்லாம் கிளர்ந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவர்கள் மோடியை நம்புகிறார்கள், நிதிஷ்குமாரை நம்புகிறார்கள். இந்த ஆட்சி மறுபடியும் தொடர வேண்டும். ஏற்கனவே லல்லு பிரசாத்தனுடைய காட்டாட்சி இங்கே இருந்தது, அதே மாதிரி ஆட்சி மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேஜஸ்வி யாதவுக்கு எதிராகவும் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராகவும் தான் இந்த வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் சில நாட்களில் அந்த கள நிலவரம் நமக்கு என்னத்தை சொல்லுது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இவர்கள் 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. அப்படி எங்களுக்கு பணம் வரவில்லை அப்படின்னு சொல்லி பெண்கள் கூட்டம் கூட்டமாக கிளர்ந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத, போராடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போது பெண்களுடைய வாக்குகள் முழுமையாக இவங்க சொல்கிற மாதிரி இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே வேளையில் தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய வாக்குறுதிப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நபருக்கு அரசு வேலை, இங்கே கல்வியை மேம்படுத்துவோம், உங்களுடைய ஆண்கள் எல்லாம் வெளியில் போகக்கூடிய தேவை இருக்காது, பீகார் மக்கள் இங்கேயே இருந்து இங்கேயே மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுத்தார்ல. அதனுடைய அடிப்படையில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் இங்கே வரணும், முதல்வராகணும் அப்படிங்கிறதுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வாக்குகள் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு போயிருக்கு அப்படிங்கிறத அவங்க உரிமை கோர்றாங்க. இதற்கு எதிராக அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சொல்கிறது பொய், தேஜஸ்வி யாதவ் சொல்கிற மாதிரி இங்கே அவர் நடத்த மாட்டார், அதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை, கட்டுக்கதைகளை அவர் அவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் தேஜஸ்வி அவர்கள் ஏற்கனவே துணை முதல்வராக இருந்தபோது 5 லட்சம் அரசு வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அவர் இலக்கிட்டது 10 லட்சத்திற்கு, ஆனால் 5 லட்சம் அந்த வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தினார். அதை எலெக்ஷன் பிரச்சாரங்களில் அவர் பேசுகிறாரு. பேசி அதன் மூலமாக மக்களுடைய வாக்குகளை சேகரிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். அதனால் ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கு மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, பிஜேபி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த ஆட்சி நமக்கு எதையும் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து மகாகட்பந்தன் கூட்டணிக்கு சாதகமாக அமைந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நிதிஷ்குமாருக்கு மக்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது, இருந்தாலுமே நிதிஷ்குமார் எதையுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அங்கே ஜாதி வாக்குகள் மிக மிக முக்கியம். நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய குறுமியின மக்கள், அவர்களுக்கு பிஜேபி மேலே நம்பிக்கை இல்லை. நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றால் கூட
நிதிஷ்குமார் முதல்வராக முடியாது, நிதிஷ்குமாருடைய கட்சியை அழிக்கக்கூடிய வேலையை பாஜக செய்யுது அப்படிங்கிற ஒரு நரேஷன் வந்து அங்கே இருக்கு. அப்போ அதனுடைய பின்னணியில் அந்த வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புண்டு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இது மகாகட்பந்தன் கூட்டணிக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்போ நம்ம இதில் வேற தந்திரமான சில வேலைகளை வந்து செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற திட்டப்பாடுகள் அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் இதில் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே எஸ்ஐஆர் என்கிற பேரில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே வாக்குகளை திருடக்கூடிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. 47 லட்சம் வாக்காளர்களை நீக்கினது உட்பட பல்வேறு கள்ள வாக்காளர்களை வந்து சேர்த்ததன் மூலமாக பல வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னுமே வந்து இப்போ கபில் சிபல் அவர்கள் வந்து குற்றம் சாட்டுறது மாதிரி 4 சிறப்பு ரயில்களை ஹரியானாவிலேருந்து எலெக்ஷன் நாளைக்கு இங்கே விட்டுருக்குறாங்க. அந்த ஹரியானாவிலேருந்து வரக்கூடிய ரயில்களில் ஒவ்வொரு ரயில்லையும் 6000 நபர்கள் வந்து இங்கே வந்து இறங்கி பாஜகவுக்கு என்டிஏக்கு ஓட்டு போட்டதாக குற்றப்படுத்துகிறாரு. அது மட்டுமல்ல, எலெக்ஷன் நடந்த அந்த நாள் வாகனங்களில் அந்த வேன்களில் வந்து வெளிமாநிலத்திலேருந்து வாக்காளர்கள் வந்து அழைத்து வரப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். அவர்கள் பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோம். டெல்லியில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஓட்டு போட்டவங்க எல்லாம் இங்கே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அது மாதிரி இந்த சில நாட்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் வந்து அந்த இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த விவிபேட்டினுடைய அந்த ஸ்லிப் எல்லாமே வந்து வெளியில் கிடந்தது. பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. இவிஎம் மிஷின்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய அந்த அறைகள் வைஷாலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 அறைகள், அங்கே வந்து திடீர்னு வந்து மின்சாரம் கட் ஆகுது. அங்கே அந்த அறைகளுக்குள்ளால் யாரெல்லாமோ போய் வரக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாமே வெளியாகியிருக்கு. இப்படி மிகப்பெரிய அதிர்ச்சிகள் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வேலைகள் யாருக்காக செய்யப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி எழுது. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து மின்சாரம் வந்து பழுதாகி போச்சு, அந்த பேட்ரி எல்லாமே டவுன் ஆகி போச்சு, அதனால தான் சிசிடிவி காட்சிகள்லாம் சிசிடிவி எல்லாம் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து வாகனம் போச்சுல வெளியில், அந்த வாகனத்தில் இவிஎம் மிஷின்கள் வந்து கொண்டு போகப்பட்டிருக்கு. அந்த வாகனத்தில் இவிஎம் மிஷின்கள் இருந்ததாக தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியை சார்ந்தவங்க வந்து குற்றப்படுத்துகிறாங்க. அதற்கு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அது பக்கத்து பில்டிங்கில் இருந்து வந்த வாகனம், அது தவறுதலாக இங்கே வந்து இங்கேருந்து போச்சு, அதில் வேற ஒரு குழப்பம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இது எந்த அளவுக்கு நம்ம அச்சுறுத்தலாக சிக்கலான ஒரு விஷயமாக பீகார் எலெக்ஷன் மாறிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத தேஜஸ்வி யாதவும் ராகுல் அவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 9ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் அனல் பறந்த பிரச்சாரம் வந்து நடந்தது. அதில் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேரணி மேற்கொள்றதுக்காக ஏற்கனவே அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அனுமதியை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரத்து பண்ணிட்டு பத்ரை சவுக்கே அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொள்ள இருந்த அந்த பேரணியை வந்து நிறுத்திட்டாங்க கடைசி நேரத்தில். அப்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும், மக்கள் வந்து மகாகட்பந்தன் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க என்பதாலேயே இப்படிப்பட்ட நெருக்கடிகளை வந்து இவர்கள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்படி கர்நாடகத்தில் பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்து வாக்கு கொள்ளையடிச்சாங்களோ, ஹரியானாவில் கொள்ளையடிச்சாங்களோ, மகாராஷ்டிராவில் கொள்ளையடிச்சாங்களோ, அதே மாதிரியான ஒரு கொள்ளையை இங்கே பீகாரில் நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. ஜென்சி இளைஞர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. மிகவும் ஆக்ரோஷமாக வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் வந்து பேசுகிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அதுவுமே மகாகட்பந்தன் கூட்டணிக்கு தான் சாதகமாக அமையக்கூடும் அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. 122 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. விடிந்தால் அந்த வாக்குப்பதிவு வந்து ஆரம்பிக்கும். தலையெழுத்து எந்த கட்சிக்குன்னு நிர்ணயிக்கப்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர்களுடைய தலையெழுத்து மட்டும் இல்லை, அமித்ஷா மோடியினுடைய தலையெழுத்தும் நிர்ணயிக்கப்படுவது வந்து இந்த எலெக்ஷனில் தான் அப்படிங்கிறது உண்மை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில மாவட்டங்களில் ஏற்கனவே 2020 பிஜேபி என்டிஏ கூட்டணி வாங்கியிருந்த சில சீட்டுகள் வந்து இவர்களுக்கு சிக்கலாக கூடும் அப்படிங்கிறது வந்து களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. குறிப்பாக சிதாமஞ்சில், சூப்போஸ்,
ஆராரியா அப்படிங்கிற 3 மாவட்டங்களில் 2020 19 சீட்டுகளில் 15 சீட்டுகள் வந்து என்டிஏ கூட்டணி வந்து பெற்றிருந்தாங்க. இதில் 4லிருந்து 5 சீட்டுகள் வந்து இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, அங்கே ஒரு சிக்கல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து பூர்ணியா, கரிகார் ஆகிய 2 மாவட்டங்களில் 15 தொகுதிகள், அந்த தொகுதிகளில் 8 சீட்டு வந்து கழிந்த முறை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இதில் 2 சீட்டுகள் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. பகல்பூர், பாங்கா, செம்முகி ஆகிய 16 தொகுதிகளில் 12 தொகுதிகளில் வந்து என்டிஏ வெற்றி பெற்றிருந்தாங்க. இதில் 6 தொகுதிகள் மிகவும் சிக்கல் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. உண்மையிலேயே வந்து மகாகட்பந்தன் கூட்டணிக்கு தான் இங்கே வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது. மகாகட்பந்தன் கூட்டணியை விரும்புகிறாங்க, தேஜஸ்வியை விரும்புகிறாங்கன்னா இந்த தொகுதிகள் வந்து மகாகட்பந்தன் கூட்டணிக்கு செல்லக்கூடும். அப்படின்னா இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக சீமாஞ்சல் உட்பட்ட அந்த பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. ஓவைசியினுடைய கட்சி AMIMI கட்சிக்கு வந்து 5 தொகுதிகள் வந்து அங்கே கிடச்சிருந்தது 2020. அந்த 5 சீட்டுகள் கிடைச்சதில்ல இஸ்லாமியர்களுடைய வாக்குகள். அங்கே அந்த 5 சீட்டுகளில் 4 எம்எல்ஏக்கள் வந்து என்டிஏக்கு தாவிட்டாங்க. இப்போ அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஓவைசி வந்து எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இங்கே இறங்கி ஏதோ பேசிட்டு போகிறாரு, நாங்களும் ஓட்டு போடுறோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படலை, ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்கிறாரு. வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்ட காலங்களில் ஓவைசி வந்து இங்கே வந்து நாங்கள் எப்படி இருக்கோம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன சிக்கல்களில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க இல்லை, பேசலை அப்படிங்கிறத மிகவும் வேதனையாக தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 5 எம்எல்ஏக்களில் 4 பேர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போன பிறகு அதை பற்றி இவர் வந்து எதுவுமே பேசலை. இப்போ எந்த நிலைமையில் ஓவைசி அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கேள்வி எழுப்புறாங்க. இந்த தொகுதிகளில் வந்து மக்கள் விரும்பினாங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டுகள் வந்து காங்கிரஸுக்கு போகக்கூடும், மகாகட்பந்தன் கூட்டணிக்கு போகக்கூடும். ஏன்னா 5 வேட்பாளர்கள் வந்து ஓவைசி இஸ்லாமியர்களை விட்டுருக்கிறான்னா, மகாகட்பந்தன் கூட்டணியும் 5 இஸ்லாமியர்களை அந்த தொகுதியில் வந்து விட்டுருக்குறாங்க. அது காங்கிரஸுக்கு, தேஜஸ்வி யாதவுக்கு சாதகமாக அமையக்கூடுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்களுடைய பிரச்சாரம் நமக்கு பார்த்தா தெரியும். இங்கே வந்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. வங்காளதேசத்திலிருந்து வந்தவர்களுக்காக சாதகமாகத்தான் தேஜஸ்வியும் ராகுலும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இங்கே குடியேறி இந்த மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வேலையை, இங்கே இந்த நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர்களை வந்து இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற்றுவோம், SIR அதற்கு உதவும், அவர்களை நாங்கள் கண்டுபிடிச்சி இதுலேருந்து மாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறத பேசினாங்கல்ல. அது வந்து 4 மாவட்டங்கள், குறிப்பாக பூர்ணியா, கிரண்கஞ்ச், அராரியா, கதிஹார் ஆகிய 4 மாவட்டங்களில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க. இந்த 4 மாவட்டங்களும் எப்படிப்பட்ட மாவட்டங்கள்னா, இந்தியாவில் வறுமையில் வாடக்கூடிய 10 மாவட்டங்கள். அந்த 10 மாவட்டங்களில் இடம்பெற்ற 4 மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல், வேலை வாய்ப்புகள் இல்லாமல், அரை வயிற்று பட்டினியாக வந்து தூங்க போகக்கூடியவங்க தான் இந்த தொகுதிகளில், பகுதிகளில் இருக்கக்கூடிய, இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்களின் மேல் தான் இவர் வந்து வெறுப்பு வந்து பேசுகிறார். இந்த மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், எலெக்ஷன் நடக்கும்போது மட்டும் இவங்க எல்லாம் வந்து பேசுகிறாங்க, எங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னுமே மிக மிக மோசமான சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது, நாங்கள் இந்த மண்ணை விட்டு இன்னுமே எழும்பல்ல, அந்த அளவுக்கு கீழான நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் வந்து பேசுகிறாங்க. இந்த மக்களைத்தான் கூட்டம் கூட்டமாக SIR மூலமாக வந்து வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றினாங்க. அப்போது எஞ்சி இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஓட்டுக்கள் யாருக்கு போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. SIR நடைமுறை மூலமாக ஒரு வெறுப்பை வந்து என்டிஏ கூட்டணி வந்து இங்கே சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது மிக மிக உண்மையான விஷயம். அதனுடைய அடிப்படையில் மக்கள் வந்து மகாகட்பந்தன் கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. இளைஞர்கள் குறிப்பாக சொன்னது மாதிரி இந்த வேலைவாய்ப்பு, நாட்டில் ஒரு முன்னேற்றம் வரும், பீகார் வந்து மற்ற மாநிலங்களில் மாதிரி மாறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வையோடு இருக்கிறாங்க. அவர்கள் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு வாக்களிக்க கூடும் அப்படிங்கிறது அங்கே எதிர்பார்க்கப்படுது. அமித்ஷாவும் மோடியும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து இங்கே என்னென்ன தந்திரங்களை வந்து புனைவாங்க, என்னென்ன வேலைகளை செய்வாங்க,
வெளி மாநிலங்களிலிருந்து வாக்காளர்களை கொண்டு வந்து இங்கே ஓட்டு போடக்கூடிய வேலைகளை, கொள்ளையடிக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் ஒரு கட்டம் ஏற்கனவே அந்த நாடகத்தினுடைய ஒரு அங்கமாக முடிவடைஞ்சிருக்கு. இது எப்படி அமையப்போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பீகார் மக்களுடைய தலையெழுத்து என்னதாக ஆகப் போகிறது, அது வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரியக்கூடும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.